ஸ்டார் படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அது வந்து காதல் சுகுமார் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். திறமையை தாண்டி இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுதான் சினிமா மேஜிக். இந்த ஸ்டார் படத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு ஸ்டார் ஆகணும்னு கனவு காணக்கூடிய ஒரு இளைஞன், அந்த கனவுல அவன் ஜெயிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. என்னை யாராவது கேட்பாங்க, நீங்கள் சினிமாவில் இருந்தீங்க, சினிமாட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டெல்லாம் இருந்தீங்க, நீங்கள் ஏன் படம் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், தமிழ் சினிமாவுடைய தலையெழுத்தை மாற்றத்துக்கு நான் வரல அப்படின்வேன். சினிமா கனவுகள் அப்படின்னு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இத்தனை வருஷம் இதுக்கான நான் உழைப்பு போடுவேன், இதன் பிறகு சரியில்லைன்னா அப்படியே திரும்ப வந்துடுவேன், பேக் டு தி பேவில்னா வந்துடுவேன்ற ஒரு கணக்கோடு நீங்கள் போகலாம். இன்னி வரலையும் காவேரி டீ ஸ்டாலில் ஜோல்னா போய் வச்சுக்கிட்டோ இல்லை வந்து அவங்ககிட்ட காசு சொல்லிட்டேன் இவங்ககிட்ட காசு சொல்லிட்டேன் அப்படின்ற பேச்சுக்களோட சுவாரஸ்யத்தோட வாழ்க்கை முடித்தவங்க நான் ஏராளம். அந்த மாதிரி ஸ்டார் ஆகிறதுக்காக போராடக்கூடிய ஒரு இளைஞனுடைய கதையை இயக்குனர் இளன் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பொதுவாக ஒரு திரைப்படத்தினுடைய காட்சி நம்மளோட ரிலேட் ஆகணும், நாம் அது கூட கம்யூனிகேட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வர்ற அந்த ஃபஸ்ட்டு காதலிக்கான லவ் சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது, ரொம்ப ஒரு அந்த இன்டிமேசி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதே மாதிரி கவினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த சிங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும், கோபமாக வந்து ஓனர்கிட்ட வந்து பேசுகிறதா இருக்கட்டும், டைரக்டர்கிட்ட வந்து பேசிட்டு அட நீயா அப்படின்ற மாதிரியான அந்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கவின் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். மீரா கேரக்டரில் நடித்த பிரீத்தி முகுந்தன் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய காட்சியில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, அவங்க லவ் பிரேக்கப் ஆகுதுல்ல, அது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா தப்பு ஃபுல்லாக வந்து கவின் பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு விரும்புறது என்னென்னா, என் மேலே கொஞ்சமாவது லவ் இருக்கணும், நீ எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி யோசிக்கிற, நான் சாப்பிட்றப்ப கூட என்னென்னா உன் மூஞ்ச மறைக்கணுன்றதுக்காக எழுந்து ஓடணும்னு நினைக்கிறேன், உன் கூட எப்படி வாழ முடியும் அப்படின்ற அந்த கேள்வி கரெக்டான ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்தது சுரபி கேரக்டரில் நடித்த அதித்தி பொகங்கர் அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஷீல் வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். அது 4வது எபிசோடு அந்த இந்த ஆம்புலன்ஸ் சரி கொடுங்க ஃபண்டாஸ்டிக். ஆனால் என்னென்னா நிறைய இடங்களில் மௌனம் சம்மதம் படம் இருக்குல்ல, அதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் வந்து. பட் எனிவே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து எதிர்நீச்சல் படத்தில் வர மாதிரி இருமல் தாத்தா மாதிரி ஒரு பாட்டி, அதாவது என்ன சொல்கிறது, வாய்ஸ் ஓவர்லேயே இருக்கிற ஒரு பாட்டி, 80 வயசு பாட்டி, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே நேரத்தில் கீதா கைலாசம் கவினோட அம்மா ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த அழுகை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ ஹாஸ்பிட்டல் சீனில், கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம். அடுத்து இந்த இடத்துல வந்து நான் சினிமோகிராஃபின்னு சொல்லணும், எழிலரசுடைய சினிமோகிராஃபி. அந்த இடத்துல வந்து என்னென்னா, அந்த வீட்டில் வந்து எழுந்து கண்ணாடி பார்த்து கத்துற அந்த சீன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமே வந்து சரியாக இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தட்ஸ் ஆல் ரைட். பட் மற்றபடி வந்து எழிலரசுடைய ஃப்ரேமிங் வந்து நிறைய இடங்கள் வந்து ரொம்ப நல்லா, மிக முக்கியமாக பாம்பேவுடைய ஷார்ட்ஸ்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. படத்துடைய ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான். உண்மையிலே நிறைய இடங்களில் வந்து மிரட்டிட்டார். மிக முக்கியமாக ஆர்ஆர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். 2 சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆர்ஆர். மிக முக்கியமாக தான் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் பார்க்குறோம், அந்த தாத்தா கிட்ட வந்து கண்ணாடிலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப ஒரு ஆர்ஆர் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே நேரத்தில் இவங்க 2 பேர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னும் போது வர்ற ஆர்ஆரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி வர்ற விஷயங்களும் சரி ஃபண்டாஸ்டிக்காக இருந்து. அதே மாதிரி ஒரு நாளில் அந்த வந்து யுவன் சங்கரோட ட்ரேட் சிக்னேச்சர் சாங், அந்த பாட்டு வரும்போது உண்மையிலே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான், அதில் மாற்றமே கிடையாது. பிரதீப் ராகவுடைய எடிட்டிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி டைரக்டர் சொல்கிறதா அவரும் கேட்டாகணும். மோரோவர் சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். கவினோட அப்பாவா லாலு சிறந்த ஆக்டர் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அவருடைய வாய்ஸ் வந்து எப்பயுமே வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸாக சம்டைம்ஸ் நம்மளுக்கு நிறைய நேரங்கள் அது புரியவே புரியாது. அது ஒரு பெரிய விஷயமா ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். மைனஸ்ன்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இந்த அதித்தி போகங்கர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த படத்துக்கான மைனஸ் தான் கொஞ்சம். இந்த முதல் நாயகுடைய துள்ளல் மாதிரி இன்னொரு நாயகியை அவங்க இறக்கியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு மெச்சூர்டான ஃபேஸா அது வந்து இதில் வந்து கரெக்டாக அது வந்து செட் ஆகலை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். தட்ஸ் ஆல்.
இன்னொரு மைனஸ் பாயிண்டா நான் பார்க்கறது, ஒரு இயலாமையை இன்னொருத்தவங்க மேலே செலுத்துறது மிகப்பெரிய வன்முறை. நான் வேலைக்கு ஆகாதவன் அப்படின்னும் போது நம்ம கூட சேர்ந்து வராங்கன்னும் போது அவங்க வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறது அவங்க வேலை. ஆனால் அது முதல் காதலிக்கிட்டையும் சரி, இரண்டாவது காதலிக்கிட்டையும் சரி, அவர் அப்படி பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரை அது ஏற்புடையதாகவே இல்லை. அதனாலே அந்த கேரக்டர் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வந்து வர்றதை வந்து தடுக்குதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி கிளைமேக்ஸ் ஆன ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிங்கிள் ஷாட்டு என்னடா இது கடைசியில் இப்படி போகுதே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை மாற்றினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அந்த வகையில் வந்து தப்பிச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். வாட் இஸ் டேக் அவே அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு, இப்போ கவின் பாருங்கள், படத்துக்காக பண்ணார், எல்லாமே பேசினார், நடிகன் ஆகணும்னு முயற்சிலாம் பண்ணார். முடியாதப்ப தன்னை சார்ந்தவர்கள்லாம் கஷ்டப்படும் போது அவர் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு ஐடி ஆஃபீஸ் வந்து வேலை செய்கிறார் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நிறைய பேர் தங்களுடைய கனவுகளை தூக்கி போட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஒரு கனவுகளை நீங்கள் தொடர்ந்து துரத்தும் போது என்னைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து கை வரும் அப்படின்றது தான் கிளைமேக்ஸில் சொல்லி முடிச்சது. அந்த டேக்அவே ரொம்ப நல்லாவே இருந்தது. ரைட், வாட் இஸ் த ரேட்டிங் அண்ட் கன்க்ளூஷன்னா, இந்த படத்துக்கான ரேட்டிங் 5க்கு 3. படம் வந்து தாங்கி நிறுத்துறது இவனுடைய ஆர்ஆரும், கவினுடைய நடிப்பு, அவருடைய கிரேஸ்னஸ்ஸு, மற்ற ஃபஸ்ட்டு ஹீரோயினுடைய அந்த துள்ளலான விஷயங்கள், முக்கியமாக வந்து அந்த பொம்பளைங்களாம் ஆடக்கூடாதுன்னும் போது அந்த ட்விஸ்ட்டு, அதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு குடும்பமாக சேர்ந்து தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு முன்னேற முடியும். நிறைய விஷயங்கள் கவின் கஷ்டப்படுறது வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து கனெக்ட் ஆகலைன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. அதே நேரத்தில் ஆர்டிஸ்டாக அவர் நடிக்கிறாரு அப்படின்னும் போது அதுக்கு ஏதாவது வேற மாதிரியான விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஐஸ் வித்துட்டு வர்ற காதல் சுகுமார் வந்து டக்குன்னு என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸை வந்து இவங்க எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இந்த ஷாட்டில் கவின் தான் நடிப்பை எப்படி, இப்போ ஃபோன் ஷாட் ஒன்று பேசுகிறாரு இல்லையா, அப்பா கிட்ட வந்து பணம் இல்லைன்னுலாம் சொல்லி பேசுகிறாரு இல்லையா, அந்த மாதிரி அவர் நடிக்கணும் போது ஜெகர்தண்டாவில் வந்து சோமசுந்தரம் நடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஷாட் அவர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருந்து என்னுடைய அபிப்பிராயம். எனிவே இது கண்டிப்பாக 2K கிட்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதைக்கலனும் விஷயங்களும் இதில் நிறையவே இருக்குது. இன்னொன்று இது ஒரு தன்னம்பிக்கை கதைன்றதுனால மோரோவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக நீ எப்போ திரும்ப தோத்த, எப்போ நீ கண்ணாடி பார்க்கறத நிறுத்தினி அன்னைக்கு தோத்தடா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஐஸ் சீக்கிரம் வாங்கிடுங்க சார் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்ற டைலாகாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இளன் வந்து ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தார். சின்ன சின்ன காட்சிகள் வந்தால் கூட வந்து நம்ம மாறன் வந்து பாயாவை நடித்து ரொம்ப மனசில் நிற்கிறாருன்னு கூட சொல்லுவேன். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.